வெல்கம் டு நைனா வீட்டு சமையல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சாம்பார். அதாவது இது வரைக்கும் எல்லாருமே பருப்பை வச்சு தான் சாம்பார் வச்சுருப்பாங்க. நாம் துவரம்பருப்போ பாசிப்பருப்போ இல்லாமலே ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். ஆனால் அந்த சாம்பாரோட இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், திரும்ப திரும்ப சாப்பிடும்படி இருக்கும். அந்த சாம்பாரை நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: பூண்டு ஒரு கட்டி எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 3, பச்சை மிளகாய் 4, அடுத்து பொட்டுக்கடலை 25 கிராம், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, சிறிதளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. செய்முறை: இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, தக்காளியை தோலை உரித்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாயை 2 கீறி இந்த மாதிரி வச்சுக்கோங்க, பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். நாம் கொடுத்துள்ள அந்த பொட்டுக்கடலையை இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டுங்க. சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு குக்கரில் நாம் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை அதில் போடுங்க. போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி, எவ்வளோ சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை அதில் ஊற்றுங்க. இப்போது அந்த குக்கரை ஒரு மூடி போட்டு ஒரு விசில் வந்ததும் இறக்கவும். இப்போ திறந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் கொதித்து நல்லா மசிஞ்சு எல்லாம் இருக்கும். இந்த நேரத்தில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை சிறிதளவு தண்ணீர் விட்டு கரைச்சி அந்த தண்ணீர் கலவையை அதில் ஊற்றணும். இந்த கலவையை ஊற்றின உடனே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சாம்பாரை கிண்டிக்கிட்டே இருங்க. சாம்பார் பதம், அதாவது சாம்பாரோடைய திக்னஸ் எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு வந்ததும் அடுப்பை உடனே அணைச்சிட்டு கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போது சுவையான பருப்பே இல்லாத சாம்பார் தயார். இந்த சாம்பாரை வைக்கிறதுக்கு அடுப்பில் இட்லி பானையை வச்சு இட்லியை ஊற்றிட்டு அந்த இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த சாம்பாரை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப அருமையாகவும் குறைந்த நேரத்தில் சுவையான சாம்பார் தயார். இப்போ நீங்கள் பார்த்த இந்த சாம்பாரே வைக்க தெரியாதவங்க கூட எங்கள் வீடியோவை பார்த்து வச்சிங்கன்னா அருமையாக இருந்ததுன்னு உங்களை பாராட்டுவாங்க.